ஒரு சிறு பிள்ளை தான் சேமித்து வைத்திருந்த பணத்தில் ஆசையாக ஒரு பொம்மை ஒன்றை வாங்கி அதிகம் நேசித்து அதோடு அதிக நேரம் விளையாடியது. கொஞ்ச நாட்கள் சென்ற பின் அதனுடைய தலைமுடி உதிர ஆரம்பித்தது. கைகள் முறுக்கிக் கொண்டன. ஒரு கண் விழ ஆரம்பித்தது. ஆனாலும் அந்த சிறு பிள்ளை அந்த பொம்மையை அதிகம் நேசித்தது. அதோடு விளையாடுவதை குறைக்கவில்லை. இதே போலவே தேவன் நம்மை இயேசுவின் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருடைய அன்பு மாறவே இல்லை. எல்லா சிருஷ்டிகளையும் விட நம்மையே அதிகம் அவர் நேசிக்கிறார். நம்முடைய அன்பு குறைந்து போனாலும் அவருடைய அன்பு குறையவே இல்லை. இதை அறிந்து நாமும் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். மனிதர்கள் நம்மை வெறுத்தாலும் மறந்தாலும் தேவன் நம்மை வெறுக்கவில்லை, மறக்கவில்லை. நினைவிற்கு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென்.